வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தேங்காய் பர்ஃபி. தேங்காய் பர்ஃபி வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா நெய்யில் வறுத்துருங்க. ஸோ முந்திரி பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 கப் துருவின தேங்காய். ஸோ இதோட வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வதக்கிடுங்க. ஸோ தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஆட் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நிறைய சேர்த்துட்டா ஸ்வீட் வந்து ஜாஸ்தி ஆயிரும், ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போது கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் பத்தலை அப்படின்னா அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பத்தலை, அதனால் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ எப்படின்னா அது வந்து அந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி லைட்டாக வந்து ஒரு மாதிரி வாட்டரியே ஆகணும். ஸோ அது வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஸ்வீட்னஸும் கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து அது கொஞ்சம் சேர்ந்து ஒட்டி வரணும். ஸோ அதனால் அது வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒட்டி வந்துருச்சு. ஸோ இது வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே பட்டர் பேப்பர் வைக்கிறேன். ஸோ பட்டர் பேப்பர் வந்து வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் செஞ்சு வச்சுருக்க இந்த கோகோனட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா புஷ் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ நல்லா புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடுங்க. ஸோ நல்லா சூடு ஆறணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆனதுக்கப்புறம் செட் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி பீசஸாக போட்டுடலாம். இப்போ நல்லா வந்து புஷ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா எப்படி பீஸ் போடுறதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போது அந்த பட்டர் பேப்பர் அப்படியே எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சுட்டு ஸோ ஓரளவு செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நைஃபை வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.